நாம உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். குறுக்க கௌசிக்கு வந்தான்னு இந்த நாயை இறக்கி விட்டு இவங்களோட சண்டை போடுன்னு நம்மள மோத விடுறாங்க. அவ்வளவு மரியாதையா சொல்றேன்னா யார்? விஜயை பத்தி தான். மில்டன் ஒருத்தவன் இந்த பெரியாரிஸ்ட்ன்ற பேர்ல வெறி பிடிச்சி எல்லாரையும் கடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறான். அந்த சொரி நாய்க்கு யார் தீங்கி சோறு வச்சுட்டு வராங்கன்னா திமுக காரங்க தான் சோறு வச்சுட்டு வராங்க. அதனால அவனுங்களை விட்டு மற்ற எல்லாரையும் கடிக்கும் அந்த சொரி நாய். இவன் பேசுறது ஒரு பெரியாரிசம் வரான். இவன் பேசுறது பெரியாரிசம் இல்ல, இவன் பேசுறது ரவுடிசம். ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அல்லது அந்த பக்கம் இல்ல, இல்லாட்டி நடுவுல அடிபட்டு சாவ. நடுவுல வண்டி ஓட்டிட்டு வரதே நாங்க தான். உன் மேல ஏத்துறதுக்கு தான் வர்றோம். இவன் பேசுற தோணையே எப்படி இருக்கு பாரு. இந்த மில்டன் திருநாய் பேசுற தோரணை எப்படி இருக்குன்னா ஒரு பக்கா ரவுடி மாதிரி இருக்கு பத்தியா. அவன் இவங்கிறது நாய்ங்கிறது லாரியில அடிச்சு தூக்கிடுவோன்ட்டு சொன்னோம்ல, ரவுடிசம்னு சொன்னோம்ல. பாத்தீங்களா, ஒரு ரவுடி மாதிரியே பேசால இந்த திருநாய். இத்தனை நாட்கள் அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில ரைடு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வார என்னன்றதை கண்டுபிடிப்போமா மாட்டோமா? ஒரு 5 வருஷம் போமா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது திடீர்னு நடந்ததாரா அவனுக்கு? மெர்சல் படத்துல மருத்துவத்துறையில என்னென்ன ஊழல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா போல்டா பேசியிருப்பாரு. பேசிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பிஜேபி மூலியமா அவருக்கு வந்து நிறைய ரைடு எல்லாம் வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்தாருன்னா அந்த ரைடு அவர் சொல்றான். ரைடு இந்தியா 5 வருஷம் அது திடீர் கிடையாது. ரெண்டாவது அது பிஜேபி எதிர்த்ததுக்காக தான் அந்த ரைடியா வந்துச்சு. உங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்ல. எங்களுக்கு இருக்க தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை போட வேண்டிய இடமே வேறடா. இப்ப நான் சண்டை போடுற ஆளு ஒரு தகுதியான ஆளு, நீ அந்த தகுதியில இல்ல அப்படின்ட்டு இவன் தான் சொல்றான். திமுக தரப்பு ஒரு தகுதியான தரப்பா, RSS மனநிலை கொண்ட மதவாத அரசியல் பேசுற பிஜேபி தகுதியான தரப்பா. இவங்க 2 பேரும் தகுதியான ஒரு சண்டை நடக்குதான். இதுக்கு தகுதி இல்லாத விஜய் வந்துட்டாராம். இப்போ நான் சொல்றேன் பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறது இப்போ உனக்கு தகுதி இல்லை. எப்போ நீ இந்த தகுதி தராதரத்தை பற்றி பேசுனியோ பெரியாரிஸ்ட்னு சொல்றதுக்கு மில்டன் திருநாய்க்கு தகுதி இல்லை. பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா இது கரெக்டா இருக்கு. ஒரு ரோட்டில் திரிகிற ஒரு சொரி நாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சொரி நாய்க்கு யார் தீங்கி சோறு வச்சுட்டு வராங்கன்னா திமுக காரங்க தான் சோறு வச்சுட்டு வராங்க. அதனால அவனுங்களை விட்டு மற்ற எல்லாரையும் கடிக்கும் அந்த சொரி நாய். யார் அந்த சொரி நாய்னா அந்த மில்டன்ட்டு ஒருத்தவன் இந்த பெரியாரிஸ்ட்ன்ற பேரில் வெறி பிடிச்சி எல்லாரையும் கடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறான். இப்போ வந்து அவர் வந்து திமுக விமர்சகருங்க, இல்லை திமுக ஆதரவாளருங்க. நீங்கள் வந்து எதுக்கு வந்து ஒரு எதிர்த்தரப்பு ஆதரவாளரை வந்து இவ்வளோ கேவலமாக வந்து திருநாய் சொரி நாய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். நியாயமான கேள்வி. அந்த நாய் என்ன பண்ணியிருக்குன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறான். மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசியிருக்காரு. அந்த வார்த்தை என்ன நாயின்னு இருக்கிறான். நாம உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். குறுக்க கௌசிக்கு வந்தான்னு இந்த நாயை இறக்கி விட்டு இவங்களோட சண்டை போடுன்னு நம்மள மோத விடுறாங்க. அவ்வளவு மரியாதையா சொல்றேன்னா யார்? விஜயை பத்தி தான். அந்த நாய்க்கு பெரியாரிசம் கம்யூனிசம் சொல்லி கொடுத்த யாருமே மரியாதைனா என்னன்னு சொல்லி தரல போல. பேச்சு வாடா போடாங்கிறான் விஜய. இவன் வயசு என்ன? இவன்னா ஒரு 20, 30, 32 வயசு இருக்குமா இவனுக்கு? 35 கூட இருக்கட்டுங்க. அவர் 50 வயசு ஆனவரை வாடா போடாங்கிறான், நாய்ங்கிறான். எதிர்க்கு இந்த திமுகவை எதிர்த்து அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்களாம். அதுக்குன்ட்டு அவர் மேலே அவ்வளோ வன்மத்தை கக்கியிருக்கிறான். அது ஏதோ ஒரு பெரியார் நிகழ்வு, பெரியாருக்கு ஏதோ ஒரு நிகழ்வு வச்சிருக்கிறானுங்க. பெரியார் நிகழ்வுன்னு சொல்லி பேருக்கு வச்சிருக்கிறானுங்க. ஒரு வார்த்தை கூட பெரியார் பத்தி பேசவே இல்லை. ஃபுல்லாவே விஜய் அவர்களை தாக்கி தான் பேசியிருக்காங்க. தாக்கி வன்மத்தை வேற போட்டுருக்காங்க. 23 நிமிடம் சரவடியா. இப்போ அடிக்கிற ஒரு செருப்படி உனக்கு அடிக்கணும் வேற. அதாவது இவனுக்கு எடுத்திருக்க வன்மத்தை வாந்தி எடுத்திருக்கானுங்க. அந்த வாந்திலாம் எப்படின்னா, இப்போ ஹாலிவுட் படத்துலலாம் ஒரு ஏலியனை குழப்பம்னா அந்த பச்சை கலர்ல கொடூரமாக வந்து மேலே வரும் பார்த்தீங்களா? அவ்வளோ கொடூரமாக இருந்து அவனுக்கு எடுத்த வாந்திலாம். அந்த நாயை இன்னைக்கு 23 நிமிட சரவடியை சொல்லியிருக்கானுங்களே, அதில் சிலவற்றை எடுத்து அவனுக்கு செருப்பட்டி கொடுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில அறிவுஜீவிகள் நண்பர்களா இருக்கக்கூடியவர்களே நம்ம கிட்ட வைக்கிற விமர்சனம் என்னன்னா, பொய்யும் அவன் கட்சியெல்லாம் அடிச்சு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துறீங்க, அவனை நீங்களே வளர்த்து விடுறீங்க, ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவ்வளவு மரியாதையா சொல்றேன்னா யார்? விஜய் பத்தி தான். இந்த தெருநாய்கிட்ட அறிவார்ந்தவர்கள்லாம் சொன்னாங்களாம், அவரெல்லாம் இதுக்கு அடிச்சு பேசி அவரெல்லாம் பெரியலாக்குறீங்கன்ட்டு. அவன் என்ன பேசினா, அவன் வந்து அவர் இவர் கூட பேசல, இவன் தான் பேசினான். அவரெல்லாம் இதுக்கு அடிச்சு பேசிட்டீங்க, அவரெல்லாம் அடிச்சு பேசி பெரியலாக்காதீங்கன்ட்டு அறிவார்ந்தவர்கள் சொன்னாங்களாம். ஏண்டா முட்டாள் கூட்டமே, அவரை அடிச்சு பேசினாதான்டா உனக்கே வந்து ஃபேமு. ஆமா, எப்படியாவது ஃபேம் நீ வளர முடியும். அவர் அடிச்சு பேசினா இப்படி இருக்கான் மில்டன் ஒரு திருநாய் ஒன்று சுத்தின்னு இருக்கு ஊருல அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு தெரியும். இப்போ நீ ஏன் சொல்றா? அவர் ஃபேம் இல்லாம தான் அந்த மாநாட்டுக்கு கிட்ட 11 லட்சம் 15 லட்சம் பேர் வந்தாங்களா? அவர் போற இடத்துக்கெல்லாம், விஜய் அவர்கள் போற இடத்துக்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர்
ஃபேம் நீ அடிச்சு பேசிதான் அவர் போயிட்டு நீங்க பேசிதான் அவருக்கு அவ்வளவு கூட்டம் வருதா? உங்களை பத்தி கேவலமா கழுவி ஊத்துறாங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம். அதை பத்தி கொஞ்சம் பேசலாம்ல. இவன் பேசுற தோணையே எப்படி இருக்கு பாரு. இந்த மில்டன் திருநாய் பேசுற தோரணையே எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு பக்கா ரவுடி மாதிரி இருக்கு பத்தியா. அவன் இவங்கிறது நாய்ங்கிறது இன்னும் கேவலமா இன்னும் நிறைய கேவலமா பேசியிருக்கிறான். அதெல்லாம் அடுத்து பேசுவோம். இவன் பேசுற தோரணையே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி பேசுற மாதிரி இருக்குங்க. அவன் வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒரு ரவுடி பேசுற மாதிரி இருக்கு இந்த மில்டன் நாய் பேசுறது. இவன் வந்து சொல்லிக்கிறான் ஒரு பெரியாரிசம். இவன் பேசுறது ஒரு பெரியாரிசம்ங்கிறான். இவன் பேசுறது பெரியாரிசம் இல்ல, இவன் பேசுறது ரவுடிசம். ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அல்லது அந்த பக்கம் இல்ல, இல்லாட்டி நடுவுல அடிபட்டு சாவ. நடுவுல வண்டி ஓட்டிட்டு வர்றதே நாங்க தான், உன் மேல ஏத்துறதுக்கு தான் வர்றோம். ராரியை வச்சு அடிச்சு தூக்குவாங்கிறான். இவன் பேசுறது பெரியாரிசம் இல்ல, ரவுடிசம். இங்க இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது, இவ்வளவு கொலைகள் நடக்குது, இவ்வளவு ஊழல்கள் நடக்குது, எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்குது. இதை பத்தி பேசலாங்க. இதை பத்தி பேசுங்கன்னா திராவிடம் தமிழ் தேசியம், திராவிடமா தமிழ் தேசியமா, திராவிடன் வாழ்வானா தமிழ் தேசியம், தமிழன் வாழ்வானா திராவிடன் வாழ்வானான்னு ரெண்டுத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் செத்துருவானுங்க. ஆனாலும் இவனுக்கு சண்டை போடுவானுங்க, திராவிடமா தமிழ் தேசியமா. எல்லாரும் செத்த பிறகு யாருடா தமிழ் தேசியம் பேசி என்ன பிரயோஜனம், திராவிடன் பேசி என்ன பிரயோஜனம்? மக்கள் பிரச்சனையே பேசுங்கடா. இது தமிழ் தேசியம் பெருசா திராவிடம் பெருசா? இந்த மண்ணோட 2 கண்கள் ரெண்டுமே அப்படி சிம்பிளா முடிச்சாச்சு. இன்னும் கொள்கை ரீதியாக விஜயால் பேச முடியுமா? அப்படி பேச முடியுமா? எப்படி பேச முடியுமா? பேசி டைவர்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க. திராவிடம் பெருசா தமிழ் தேசியம் பெருசா? அதெல்லாம் உருடா, எங்களுக்கு பசிதாண்டா பெருசு, சாப்பாடு இங்க வந்து ஒரு நாளையும் அல்லாடிட்டு இருக்கா, பல பிரச்சனைகள் சமுதாயத்துல இருக்குதுடா, அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, திராவிடம் பெருசா தமிழ் தேசியம் பெருசா, கிங்கு பெருசா குவீன் பெருசான்ற மாதிரி நீ இதை முதல்ல சொல்லி அப்படின்னு. ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அல்லது அந்த பக்கம் இல்ல, அவங்க அண்ணன் லாங்குவேஜ் அதுதான். இல்லாட்டி நடுவுல அடிபட்டு சாவ. நடுவுல வண்டி ஓட்டிட்டு வர்றதே நாங்க தான், உன் மேல ஏத்துறதுக்கு தான் வர்றோம். இந்த சுரிநாய் என்ன சொல்லுதுன்னா விஜய் வந்து மிரட்டுறாராம். சீமான் சொன்னதை வச்சு இவன் என்ன சொல்றான், சீமான் சொன்னதை வச்சு லாரியில அடிச்சு தூக்கிடுவோன்ட்டு சொன்னோம்ல, ரவுடிசம் சொன்னோம்ல, பாத்தீங்களா? ஒரு ரவுடி மாதிரியே பேசுறாள் இந்த திருநாய், அடிச்சு தூக்கிடுவோங்கிறான். நான் என்ன சொல்றேன், நான் விஜய் இல்லடா, நான் நிக்கிறேன்டா, ரோட்டுக்கு நடுவுலயே நான் நிக்கிறேன்டா, நீ லாரி எடுத்துட்டு வேகமா வா. திமுக காரன், திமுக தானே அந்த லாரி, அதை எடுத்துட்டு வேகமா வா, நான் நிக்கிறேன், ரோட்டு நேரா நிக்கிறேன், நடுவுல நிக்கிறேன். ஏன் தைரியமா நிக்கிறோம்னா அந்த ரோடு யாரோட ஆட்சியில போட்டுற ரோடு? திமுக ஆட்சியில போட்டுற ரோடு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா திடீர்னு பிரம்மாண்ட பள்ளம்லாம் ஏற்படுது. மெட்ரோ போறேன்னு சென்னைய கோலார் தங்க சிறகமா மாத்தி வச்சுட்டானுங்க. சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் அருகே சாலையில் திடீரென ஏற்பட்ட விரிசலால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். சென்னை கோயம்பேடு சாலையில் ராட்சத பள்ளம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார். சென்னை போரூர் சாலையில் ஆழ்துளை கிணறு போன்று திடீரென பள்ளம் ஏற்பட்டது. திடீர்னு விரிசல் விடுது, ரோடு பொளக்குது, ஆழ்துளை கிணறுலாம் ஏற்படுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, திமுக மேல நம்பிக்கை இருக்குது. நீ வந்து அந்த பள்ளத்துல வேகமா வந்து அந்த பள்ளத்துல திமுக விழுந்து சாகாம இருந்தாலும் சந்தோஷம் தான். நான் ரோட்டு நடுவில் நிக்கிறேன், நீ வேகமா வாடா வாடா, அந்த பள்ளத்தை தாண்டி வந்து நீ வாடா. இவர் வந்து மிரட்டுறாராம். பொறுக்கி நாய் பெரியாரிசம்ன்ற பேர்ல ஒருத்தர் அடிச்சு கொண்டுருவன்றத எவ்வளவு வந்து கூலா சிரிப்பா சொல்றான். அங்க உட்காந்துக்கிட்டு எல்லாம் கை தட்டி வந்து படிக்கிறதுக்கு துப்பு கட்டு போய் இவங்க அப்பா தயவுல ரெக்கமெண்டேஷன் பண்ணி லோயலா காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்தாரு அவங்க அப்பா. அதுக்கு எத்தனை சாமியார்கள்ட்ட பிடிச்சு கெஞ்சி கூத்தாடி, ஏன்னா லோயலா காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது படாத பாடு. அதாவது இந்த வீணா போன என்ன சொல்லியிருக்கானா, விஜய் அவர்கள் வந்து லோயலா காலேஜ் ரெக்கமெண்டேஷன்ல தான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சேர்ந்துட்டு ஒழுங்கா படிக்காம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நடுவில் ஒருத்தன் பாயிண்ட் வேற எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இதை வந்து பேசாத அந்த பாயிண்ட், நம்ம ஆளு இந்த காலத்துல படிச்சாரு அப்படின்னு. அதாவது அந்த காலேஜ்ல படிச்சு டிஸ்கண்டினியூ பண்ணறே ஒரு லீடரா வந்து நிக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரா வந்தாரு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் வந்துட்டாரு. ஆனா ஒருத்தர் படிச்சு பாஸ் பண்ணிட்டாரு, அவர் எந்த நிலையில நிக்கிறாரு? அவர் காசு கொடுத்து பாஸ் பண்ணி இல்ல எதுக்கு படிக்கிறோம் ஏன் படிக்கிறோம்னு தெரியாம பாஸ் பண்ணிட்டு நடிக்கிறதுக்கு எல்லாருமே நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமா, கஷ்டப்பட்டு சினிமால போயிடணும்னு கஷ்டப்படுவாங்க. எப்படியாவது சினிமால போய் நடிக்கணும்னு கஷ்டப்படுவாங்க. இவரு போய் நடிச்சு எல்லா வாய்ப்பும் கிடைச்சும் நடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாரு. சரி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு ஒண்ணு வந்திருக்காரு. அதுலயும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு தான் இருக்கு. பைத்தியமாயி சுத்திட்டு இருக்காரு ரோட்ல. அவரும் அதே காலேஜ் தான் படிச்சாங்க. நீ முதல்ல அங்க பாடுறா ஒருத்தவன் சட்டை போடாம நிக்கிறான்னு அவன் கை கட்டி சிரிச்சுட்டு இருக்கிறான். யாரு? மில்டன். நாங்க சொல்றோம் அவன் சட்டை போடுறது இருக்குண்டா, நீ முதல்ல பேண்ட் போடுறா, நீ பேண்ட் போடாம நிக்கிறியடா அப்படின்னா ஐயோ பேண்ட் அப்படின்னு ஓடுறான் பத்தியா. அந்த மாதிரிதான் அங்க பேசுறதுக்கு முன்னாடி இங்க என்ன ஒண்ணு என்ன நிலைமையில இருக்குன்றத பாத்துக்கோ, அவ்வளவுதான்.
உனக்கும் இங்க மேடையில இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கும் 1 மணி நேரம் மேடையில டிபேட் போட்டு பெரியாரை பத்தி பேசுவோம், அம்பேத்கரை பத்தி பேசுவோம்னு டிபேட் வைப்போம், லைவ் கேமரா போடுவோம். 4 டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிரு. நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்றது கூட நாங்க நினைக்கலாம். எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்ல. அதாவது இந்த நாய் வந்து விஜய் அவர்கள் வந்து டிபேட் கூப்பிடுறாரு, கொள்கை சம்பந்தமா வந்து நான் உன்கிட்ட கேள்வி கேட்கறேன், அதுக்கு நான் ஒரு 4 கேள்வி கேட்கறேன், அதுக்கு முன்னால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கூரி கேக்குது. நான் கேட்கறேன் 4 கேள்வி நாக்கு பிடிக்கிற மாதிரி நான் உன்னை கேட்கறேன்டா. தமிழ்நாட்டுல 1ஆ 2ஆ பாலியல் வன்கொடுமை? சித்தலப்பாக்கம் அரசு காப்பகத்துல இருந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் காலை உடைச்சி பாலியல் வன்கொடுமை கொடூரமா செஞ்சிருக்கிறாங்க. கோவையில 7 பேர் சேர்ந்து 17 வயது சிறுமிய கொடூரமா கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்கடா நாயே. திருப்பூர்ல கத்தியை வச்சு மிரட்டி கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்கடா நாயே. அரியலூர்ல 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு ஒரு ஆசிரியரே வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு நடந்திருக்கிறாங்க நாயே. திருவெற்றூர்ல பப்ளிக்கா நடந்து போயிட்டு இருக்க அவங்களுக்கு ஒருத்தர்களுக்கே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அந்த காலேஜ்குள்ளேயே வச்சு அந்த படிக்கிற பிள்ளைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கா. இதை விட கொடுமையா ஒண்ணு நடந்திருக்கு சென்னையில. 80 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதாவது உங்க முதல்வர் அவருக்கு என்ன வயசாகுது? அவரை விட 10 வயசு கூட. அவரோட 10 வயசு கூட அவங்களுக்கே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதெல்லாம் விட இப்ப ரீசெண்டா திருவள்ளூர்ல ஒரு சின்ன பொண்ணை அந்த பொண்ணு கெஞ்ச கொடூரமா கற்பழிச்சிருக்காங்க. இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. இதெல்லாம் நாங்க படிச்சதெல்லாம் கொஞ்சம் தான். இன்னும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குது. அதாவது 6ஆவது படிக்கிற பொண்ணுல இருந்து 80 வயது மூதாட்டி வரைக்கும் உங்களுக்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்குது தமிழ்நாட்டுல. இந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? குற்றவாளிக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நாங்க கேட்கல. குற்றம் நடக்காம இருக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? ஒரு கேள்வி. 2வது கேள்வி நான் கேட்கல, ஜூனியர் டிகிரில இருந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு பதிலும் சொல்லு. தூங்கும் காவல்துறை, கோமாவில் உளவுத்துறை, ரத்தத்தில் பிறலும் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு கேட்டு அதுல போடுறான். கிட்டத்தட்ட 1 மாசத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த இது புக். அது கிட்டத்தட்ட 1 மாசத்துல திமுக ஆட்சியில 1 மாசத்துல 35 கொலை நடக்குது. மாசத்துல 30 நாள் தான். 30 நாள் தான். அதோட 5 கொலை எக்ஸ்ட்ராவே நடக்குது. இப்ப பாலியல் வன்கொடுமை பார்த்தோம். கொலைகள் 1 மாசத்துல இவ்வளவு கொலை நடக்குது. காவல்துறை என்னதான் பண்ணுது? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரோட்ல போறவங்க சாதாரணமான மக்கள்லாம் கூட்டு போயிட்டு அடிச்சு சித்திரவதை பண்றாங்க, கொன்னுடுறாங்க. நம்ம இப்ப கூட அஜித்குமார் அவரோட டெத்தோட சேர்த்து 25வது லாக்அப் டெத் அஜித்குமார். அப்ப வந்து லாக்அப் டெத்தை பத்தி நாங்க கேள்வி கேட்போம். இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு அதை பத்தியும் கேட்போம். இவ்வளவு பாலியல் வன்கொடுமை இருக்கு அதை பத்தியும் கேட்போம். அது இல்லாம இந்த கள்ளச்சாராயம் வந்து 40 இல்ல 65 பேர் செத்து போனாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அந்த கள்ளச்சாராயம் பத்தி நாங்க கேள்வி கேட்போம். அதுக்கு அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் இங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த 2 பேர் வெட்டி கொன்னாங்க. இதை பத்தி நாங்க கேள்வி கேட்போம். இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்த அமலாக்கத்துறை அது என்னமோ தெரியல, அது கொஞ்சம் அப்படியே அபூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2 வருஷமா போக மாட்டேன்ட்டாரு. நிதி ஆயோக் குழுக்கு போக மாட்டேன், எனக்கு சரியா நிதி கொடுக்கல அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டு இருந்தாரு. அவர் கோச்சிக்கிட்ட காரணங்கள்லாம் அப்படியேதான் இருந்தது. எதற்காக இப்போ வந்து நிதி ஆயோக் குழுக்கு ஸ்டாலின் போனாரு? அந்த டாஸ்மாக் ஊழல் உதயநிதி ஸ்டாலின் பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் எதுக்கு போனார்? இதுக்கெல்லாம் நாங்களும் கேள்வி கேட்போம். இதை விட நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்வியெல்லாம் நாங்களும் கேட்போம். பதில் சொல்ல தயாரா? தாவேக்காவோட கொள்கையை பத்தி பதில் சொல்றதுக்கு விஜய் இல்லை, சாதாரண தொண்டனையும் தயாரா தான் இருப்பான். இப்போ கொள்கைன்னா என்னப்பா? இப்போ நம்ம ஒரு பாதையில செல்றோம், அது செல்லக்கூடிய பாதை அப்படின்றது, அது செல்லக்கூடிய பாதை எந்த வாகனத்துல செல்றோம் அதுதான் வந்து கொள்கை. நம்ம எதற்காக செல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கீங்கன்னா, சாமானிய மக்கள் உண்ண உடை, இருக்க இருப்பிடம், உடுத்த உடை, இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவைகள். பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் இந்த அரசாங்கம் கொடுக்குதா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு நீ தயாரா இருக்கியா? இந்த தெருநாயை பற்றி கேட்குறேன். யாரு? இந்த மில்டன் தெருநாயை பற்றி கேட்குறேன். இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்களா? இதெல்லாம் பேசி நீங்க தயாரா இருக்கியா? திராவிடனா தமிழனா அப்படின்னா இங்க திராவிடனும் சாகுறான், இங்க திராவிடனும் சாகுறான், தமிழனும் சாகுறான். திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மாநிலத்துடைய 2 கண்கள் சொல்லிட்டாரு. அரசியல் எதுக்காக செய்யணும்னா, தன்னை வந்து தூக்கி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க மக்கள். இப்போ இவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, இவ்வளோ பெருமையான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமே தமிழ்நாட்டு மக்கள் தான். ஆனால் இவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இவ்வளோ கொலைகள் நடக்குது, இவ்வளோ ஊழல்கள் நடக்குது, மக்கள் டெய்லியும் அல்லோடுபட்டு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில், சரியான ரோடு வசதி இல்லை, சரியான குடிநீர் வசதி இல்லைன்ட்டு அவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் தினந்தோறும் சந்திச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்வோம்,
நல்ல அரசியலை செஞ்சுட்டு போவோம் இருக்கிற கொஞ்ச நாள் அப்படின்னு அவர் அரசியலுக்கு வராரு. அவர் வந்து எதுக்காக வராரு நீ சொல்ற? இத்தனை நாட்கள் அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில ரைடு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வாட என்னன்றத கண்டுபிடிப்போமா மாட்டோமா? திடீர்னு நெய்வேலியில வந்து ரைடு வந்தாங்களாம், வாட என்னன்னு கண்டுபிடிப்பாங்களா? ஒரு 5 வருஷம் கோமா நடந்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது திடீர்னு நடந்ததாரா அவனுக்கு? எதுக்குடா ரைடு வந்தாங்க? மெர்சல் படத்துல மருத்துவத்துறையில என்னென்ன ஊழல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா போல்டா பேசியிருப்பாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் வந்து பிஜேபி மூலியமா அவருக்கு வந்து நிறைய ரைடுலாம் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு அந்த ரைடுலாம் வந்து. திடீர்னு ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னா அந்த ரைடு அவர் சொல்றான், ரைடு 5 வருஷம் அது திடீர் கிடையாது. ரெண்டாவது அது பிஜேபி எதிர்த்ததுக்காக தான் அந்த ரைடே வந்துச்சு. விஜய் அவர்கள் நேரடியாக பிஜேபி தமிழ்நாட்டை ஆள முடியாது, அதனால விஜய் மூலியமா வருதுங்கிறான். எதற்கு சொல்றான்? எடுத்துக்காட்டா எதை சொல்றான்? அந்த ரைடை சொல்றான். அந்த ரைடு வந்ததுக்கு காரணமே பிஜேபி எதிர்த்து பேசுனால்தான்டா. மென்டல் பைத்தியக்காரா, திருநாயே, பொறுக்கியே, உன்னை என்ன நேரத்துக்கு தமிழே அண்ணமே அமிதே அப்படின்னு தலைவர் பேசுற மாதிரி அடிக்கிட்டே போலாம் அவனை. எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்ல. எங்களுக்கு இருக்க தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை போட வேண்டிய இடமே வேறடா. இப்போ இவன் வந்து தகுதி இல்லைங்கிறான். யாரு இவர் வந்து இவங்க வந்து பிஜேபி கூட சண்டை போடுறாங்களாம். இடையில இந்த கௌசிக் வராங்க, இவனுக்கு வந்து தகுதி இல்லைன்னு யாரை சொல்றான்? விஜய் அவர்கள் சொல்றான். இப்போ இவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் ஒரு தகுதியான ஆளா ஆயிட்டான். இப்போ இவன் இருக்க தரப்பு ஒரு தகுதியான ஆளா ஆயிடுச்சு. இப்போ நீ ஒரு தகுதியான ஆளா ஆயிட்ட. இப்போ நான் சண்டை போடுற ஆளு ஒரு தகுதியான ஆளு, நீ அந்த தகுதியில இல்லை அப்படின்ட்டு இவன் தான் சொல்றான். எதிர் தரப்பை தகுதி ஆக்கிடுறான். யார? பிஜேபி தரப்பை தகுதி ஆகிறான். திமுக தரப்பு ஒரு தகுதியான தரப்பா, இவங்க சண்டை போடுற பிஜேபி ஒரு தகுதியான தரப்பான். ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்ட மதவாத அரசியல் பேசுற பிஜேபி தகுதியான தரப்பான், இவங்களும் தகுதியான தரப்பான். இவங்க 2 பேரும் தகுதியான ஒரு சண்டை நடக்குதான். இதுக்கு தகுதி இல்லாத விஜய் வந்துட்டாராம். இப்போ நான் சொல்றேன், பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறது இப்போ உனக்கு தகுதி இல்லை. எப்போ நீ இந்த தகுதி தராதரத்தை பத்தி பேசுனியோ, பெரியாரிஸ்ட்னு சொல்றதுக்கு மில்டன் திருநாய்க்கு தகுதி இல்லை. ஓகேவா? மனிதனாக இருக்கு உனக்கு தகுதி இல்லை. தகுதியை பற்றிலாம் பேசலாமா அரசியலில் வந்துட்டு? என்ன தகுதி? நான் கூட நாளைக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கலாம்டா, இவன் கூட ஆரம்பிக்கலாம்டா, நீ கூட ஆரம்பிக்கலாம்டா. இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா என் கட்சியை பற்றி பேசு, என் கொள்கையை பற்றி பேசு, என்னை பற்றி பேசு. இப்போ நான் வந்து இன்னொருத்தவனுக்காக வந்து அரசியல் வந்திருக்கேன்னு எதுக்கு பேசுகிறேன்? உனக்கு வந்து நேரடியாக என்கிட்ட சண்டை போட பலம் எல்லாருக்கும் சொல்லிட்டு என்னுடைய தகுதியை பற்றிலாம் நீ பேசுகிற. எனக்கு தகுதி இல்லை, நீ வந்து நான் வந்து அவனோட டீம் இவனோட. அதாவது இப்போ கிரிக்கெட்டில் பேட்டிங் ஆடுறதுக்கு வராரு ஒரு பேட்ஸ்மேன், இவன் வந்து பவுலிங் போடுற டீமு, பாலெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவான், அவனுக்கு பேட்டிங் கொடுக்காதீங்க அப்படின்றான். வந்து பேட்டை பிடிச்சி அடிச்சாதான்டா தெரியும் அவர் என்ன மாதிரி பிளேயர். வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். பால் போடாதீங்க, அவர்கிட்ட அவர் பேட்டிங் கொடுக்காதீங்க, அவர் வந்து பவுலிங் போற டீமு, அவர் வந்து பாலெல்லாம் வேஸ்ட் ஆக்கிடுவாரு. எவ்வளவு கேவலமான அரசியல். அதுவும் இல்லாம நேர்மையான கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நேர்மைக்கு எதிரான கட்சியில இருக்கு, அங்க சப்போர்ட் இருந்துகிட்டு எப்படிலாம் பேசிக்கிட்டு வாங்குற 200 ரூபாய்க்கு பெயிண்டர் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. மக்களுக்காக என்னை வளர்த்த மக்களை நான் வந்து நல்ல இடத்துல வச்சு பார்க்கணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல வந்திருக்கிற ஒரு தலைவரை பார்த்து அவன் இவன் நாயெல்லாம் பேசுற வச்சுன்னா உனக்கு மரியாதை இல்லை, அதுக்கப்புறம் உன் தலைவனுக்கும் மரியாதை இல்லை. திரும்ப உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கோம், ஆனால் நீங்க பண்ணவே மாட்டேங்கிறீங்க. என்ன தெரியுமா? சஃபிஷியன்ட் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.